எல்லாருக்கும் வணக்கம். காதல் திருமணம் செய்த வாலிபரை ஓட ஓட வெட்டி ஆணவ கொலை செய்த மாமனார். என்னன்னு விரிவா பார்க்கலாம். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே ராமநாயக்கன்பட்டிய பகுதியை சேர்ந்தவர் ராமச்சந்திரன். இவர் பால் வியாபாரம் செஞ்சுட்டு இருக்காரு. ராமச்சந்திரன் பால் வியாபாரம் பண்றதுனால அருகே இருக்கக்கூடிய கணபதிப்பட்டிக்கு என்ற ஊருக்கும் பார்த்தீங்கன்னா பால் வியாபாரம் செய்றாரு. அந்த பகுதியை சேர்ந்தவங்க தான் ஆர்த்தி. இவங்க 21 வயசு ஆகுது. கரூர்ல பிகாம் படிச்சு வந்துட்டு இருக்காங்க. ராமச்சந்திரனுக்கும், ஆர்த்திக்கும் நாளடைவில பார்த்தோம்னா பழக்கம் ஏற்படுது. பழக்கம் ஏற்பட்டு 2 பேரும் லவ் பண்றாங்க. லவ் பண்ற விஷயம் பொண்ணு வீட்டுக்கும், பையன் வீட்டுக்கும் தெரிய வருது. இதுல என்ன பார்த்தோம்னா, பையனும், பொண்ணும் வெவ்வேறு சமூகத்தை சேர்ந்தவங்க. 2 பேரும் லவ் பண்ற விஷயம் வீட்டுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் 2 குடும்பத்துக்கும் பல பிரச்சனை வருது. காதலுக்கு பார்த்தீங்கன்னா, பெண் வீட்ல மிகப்பெரிய எதிர்ப்பு. இந்த பிரச்சனை மேலும் மேலும் அதிகமாகுது. அப்ப என்ன பண்றாங்கன்னா, ராமச்சந்திரனும், ஆர்த்தியும் 3 மாசம் முன்னாடி என்ன பண்றாங்கன்னா, ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அதற்கு பிறகு பல பிரச்சனைக்கு அப்புறம் 2 பேரும் சேர்ந்து வாழ்றாங்க. சேர்ந்து வாழும்போது பார்த்தீங்கன்னா, அப்பப்போ அந்த பெண் வீட்டுக்காரங்க இவங்க பையன் வீட்ல சண்டை போடுறது, அதே மாரி இந்த பொண்ணு வீட்ல சண்டை போடுறது இப்படி நடந்துட்டு இருக்கு. அதேபோல பொண்ணோட அம்மா பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து ஆர்த்தி கூட பேசி வந்துட்டு இருக்காங்க. தொடர்ந்து ஆர்த்தி கூட தன்னுடைய அம்மா பேசினாலும், தன்னுடைய அப்பா சந்திரன் பேசாம இருந்திருக்காரு. தன்னுடைய சொந்த பொண்ணு லவ் மேரேஜ் பண்ணதுனால, அது சாதி மாரி கல்யாணம் பண்ணதுனால, தன்னுடைய அப்பாவுக்கு பிடிக்கவே இல்ல. இதனால பார்த்தீங்கன்னா, பல டைம் பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு வீட்டுக்கும், பையன் வீட்டுக்கும் மிகப்பெரிய பிரச்சனை வந்திருக்கு. இந்த பிரச்சனைக்கு பிறகு ராமச்சந்திரன் தொடர்ந்து பால் வியாபாரம் பண்ணிட்டு இருக்காரு. பால் வியாபாரம் பண்றதுக்காண்டி கூட்டத்து ஐயம்பாளையத்துக்கு போயிருக்காரு. அங்க போகும்போது தான் ஆர்த்தியோட அப்பா சந்திரன் என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த பையன வழிமறிச்சு சண்டை போட்டுருக்காரு. சண்டை போட்டதுக்கு அப்புறம் அவர் மறைச்சு வச்சிருந்த அருவாள எடுத்து அந்த பையன ஓட ஓட வெட்டி ஆணவ படுகொலை பண்ணியிருக்காரு. சாதி மாரி கல்யாணம் பண்ண ஒரே காரணத்துக்காண்டி அந்த பொண்ணோட அப்பா மூலியமா அந்த பையன் இப்ப செத்து போயிருக்கான். ஆணவ படுகொலை செய்யப்பட்ட ராமச்சந்திரனோட மனைவி ஆர்த்தி, இப்போ போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் குடுத்து, தன்னுடைய சொந்த அப்பாவ இப்ப கைது பண்ணி, இப்போ காவல் நிலையத்துல வச்சிருக்காங்க. தமிழ்நாட்டுல தொடர்ந்து நம்ம இந்த மாரி செய்திய நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். பார்த்துக்கிட்டு இருக்கோம், படிச்சுக்கிட்டு இருக்கோம், கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனா, இத தடுக்கிறதுக்கு தமிழக அரசு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. ஆணவ கொலைக்கு எதிரா ஒரு தனி சட்டத்தை ஏற்ற மாட்டேங்கிறாங்க. எத்தன கட்சிக்காரங்க, எதிர்க்கட்சிக்காரங்களும் சரி, கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்களும் சரி, விசிக கட்சிக்காரங்களும் சரி சொன்னாலும் கூட, இந்த திமுக அரசும் சரி, ஏற்கனவே இருந்த எடப்பாடி அதிமுக கட்சியும் சரி, எந்த ஒரு சட்டத்தை ஏற்றவே மாட்டேங்கிறாங்க.